இஷ்வாகுவின் புத்திரர் குஷி, குஷியின் புதல்வர் விகுஷி, விகுஷியின் புத்திரர் பாணர், பாணருடைய புத்திரர் அனரண்யர், அனரண்யருடைய புத்திரர் ருத்து, ருத்துவின் புத்திரர் திரிசங்கு, திரிசங்குவின் மகன் துந்துமாரன், துந்துமாரனுடைய மகன் மாந்தாதா, மாந்தாதாவின் மகன் சுசந்தி, சுசந்தியின் மக்கள் துருவசந்தி, பிரசேனஜித், துருவசந்தியின் புத்திரர் பரதர், பரதருடைய புதல்வர் அசிதர். அந்த அசிதருக்கு பலர் பகைவராக ஏற்பட்டனர். அவர் அவர்களோடு எதிர்த்து போர் செய்து ராஜ்யம் இழந்து மந்திரிகளோடு கூடி இமயமலை சாரலில் பிருகு பிரஸ்வரணம் என்ற குன்றில் வாழ்ந்து வருகையில் அவருடைய மனைவியர் இருவரும் கரு கொண்டனர். அவர்களுள் காலிந்தி என்பவள் தன் சக்கலத்தியினால் விஷமிட பெற்றனள். அவள் அங்கே வந்து சேர்ந்த சியவனர் என்னும் முனிவரை வணங்கி தனக்கு நல்ல புத்திரன் பிறக்கும்படி அனுகிரகம் வேண்டி பணிவிடைகள் செய்து வந்தாள். விஷத்தோடு கூடியே உனக்கு ஒரு நல்ல புதல்வன் பிறப்பான் என்று அவரால் அனுகிரகிக்க பெற்ற அவள் அவ்வண்ணமாகவே விஷத்தோடு கூடிய ஒரு குமாரனை பெற்றாள். விஷத்திற்கு வடமொழியில் கரம் என்று பெயர். கரத்தோடு கூடி பிறந்த நாள் சகரன் என்று அப்பிள்ளைக்கு பெயர் வழங்கியது. சகரனது புதல்வன் அசமஞ்சன், அசமஞ்சனுடைய புத்திரன் அம்சுமான், அம்சுமானின் புத்திரன் திலீபன், திலீபனுடைய புத்திரன் பகீரதர், பகீரதருடைய புத்திரர் ககுஸ்தர், ககுஸ்தருடைய புத்திரர் ரகு, ரகுவின் புத்திரன் பிரவருத்தன், பிரவருத்தனுடைய மகன் சங்கனன், சங்கனனுடைய புத்திரர் சுதர்சனர், சுதர்சனருடைய புத்திரர் அக்னிவருணர், அக்னிவருணருடைய புத்திரர் சீக்கிரகர், சீக்கிரகருடைய பிள்ளை மரு, மருவின் மகன் பிரச்சுருகன், பிரச்சுருகன், பிரச்சுருச்சுகரனுடைய மகன் அம்பரீஷன், அம்பரீஷனோட புத்திரன் நகூஷன், நகூஷனது புதல்வன் யயாதி, யயாதியின் புத்திரர் நாபாகர், நாபாகருடைய புத்திரர் இந்த தசரதர். இவருடைய புத்திரர்களே இந்த ராமலக்ஷ்மணர்கள். ஜனக மன்னவரே, இன்னனும் பரம பவித்திரமான பெரிய வம்சத்தில் பிறந்த இக்குமாரர்களுக்காக உமது புதல்விகளை வரிக்கின்றேன். கன்னிகாதானம் செய்ய வேண்டும் என்று கூறி முடித்தனர் வசிஷ்ட முனிவர். ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ண குரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம் பாலகாண்டம் சர்க்கம் 71. ஜனகர் தமது வம்ச பரம்பரையை கூறுதலும் கன்னிகாதான உறுதி கூறுதலும். இன்னனம் முனிவர் தசரத சக்கரவர்த்தியின் வம்ச பரம்பரைகளை எடுத்து உரைத்து முடித்த பின் ஜனக சக்கரவர்த்தியும் தமது வம்சாவளியை எடுத்து உரைக்க தொடங்கினர். நிமி சக்கரவர்த்தி எமக்கு மூலபுருஷர். நிமியின் புத்திரர் மிதி, மிதி என்பவராலேயே மிதிலா நகரம் ஏற்பட்டது. மிதியின் புதல்வர் ஜனகர், ஜனகருடைய புதல்வர் உதாவசு, உதாவசுவின் புத்திரர் நந்திவர்தனர், நந்திவர்தனருடைய புத்திரர் சுகேது, சுகேதுவின் புத்திரர் தேவராதர், தேவராதருடைய புத்திரர் புருஹத்ரதர், புருஹத்ரதருடைய புத்திரர் மகாவீரர், மகாவீரருடைய புத்திரர் சூத்ருதி, சூத்ருதியின் புத்திரர் திருஷ்டகேது, திருஷ்டகேதுவின் புத்திரர் ஹர்யேஸ்வர், ஹர்யேஸ்வருடைய மகன் மரு, மருவின் புதல்வர் பிரதிந்தகர், பிரதிந்தகருடைய புத்திரர் தேவமீடர், தேவமீடருடைய புத்திரர் விபுதர், விபுதருடைய புத்திரர் மஹீத்ரகர், மஹீத்கருடைய புத்திரர் கீர்த்திராதர், கீர்த்திராதருடைய புத்திரர் மகாரோமர், மகாரோமருடைய புத்திரர் ஸ்வர்ணரோமர், ஸ்வர்ணரோமருடைய புத்திரர் ஹரஸ்வரோமர், ஹரஸ்வரோமருக்கு 2 புத்திரர்கள். ஜனகன் என்கிற நான் மூத்தவன். குசத்வஜன் என்பவன் எனது இளைய தம்பி. எனது தந்தையாகிய ஹரஸ்வரோமர் எனக்கு முடிசூட்டி தம்பியான குசத்வஜனையும் என்னிடமே ஒப்புவித்து தவம் புரிய காடு சென்று சொர்க்கமும் சென்றனர். நானும் தம்பியும் ஒத்து வாழ்ந்து வருகையில் சுதன்வா என்னும் ஓர் அரசன் மிதிலா நகரத்தை ஆக்கிரமிக்க விரும்பி சாங்காஜ்ய நகரத்தில் நின்றும் வந்தனன். வந்து சிவதனுசையும் சீதையையும் எனக்கே கொடுக்க வேண்டும், இல்லையாகில் போர் புரிய நேரும் என்று சொல்லி தூதுவர்களை என்னிடம் அனுப்பினான். பிறகு அப்படியே கொடிய யுத்தமும் உண்டாயிற்று. யுத்தத்தில் அம்மன்னவனை வதை செய்து தம்பியை சாங்காஜ்ய நகரத்தில் முடிசூட்டி அரசால வைத்தேன். சீதையை ராமனுக்கும் எனது புதல்வியாகிய ஊர்மிளையை லக்ஷ்மணனுக்கும் விவாகம் செய்து கொடுக்க கடவேன்
இன்று மகா நட்சத்திரம். அடுத்து வரும் உத்திர பல்குனி நன்னாளில் சுப முகூர்த்தம் நடைபெற வேண்டும். அதற்கு முன் மற்றைய சடங்குகளை எல்லாம் குறையற நடத்தப்பட வேண்டும் என்று ஜனக மகாராஜன் சொல்லி முடித்தனன். ராமன் கதை கேளுங்கள், ஸ்ரீ ரகுராமன் கதை கேளுங்கள், ராமன் கதை கேளுங்கள். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய நமः. ఈ జగమంతా రామమయం. రామ 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 రామ. இதைவிட ஆனந்தம் வாழியில் ஏது, இசைத்தே நாமமே நாளும் ஓடு.